யாரும் செய்யாததை நான் செஞ்சுருக்கிறேன். ஒரே நாளில் யாரும் நம்பவே மாட்டீங்க. அவ்வளோ ஒரு ரொம்ப நாளாக நான் போட்டு வச்சுருந்த ஒரு விஷயத்த ஒரே நாளில் முடிச்சிருக்கேன் பாருங்கள். முடிச்சே ஆகணும்னு. அது வந்து கார்த்திகை மாதம் லாஸ்ட்டு நாள். அது வந்து ஒரே நாளில் ஆரம்பித்து முடிச்சிட்டேன். அது ஏன் இத்தனை நாள் போடலன்னா காட்டலைன்னா இன்றைக்கி தான் காட்ட போகிறேன். என்னன்னு கேட்குறீங்களா? கேளுங்க. ஏன்னா அடுப்பு தான் சூப்பராக போட்டுட்டேங்க. பானை அடுப்பு போட்டிருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? அழகாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஆச்சரியமாக இருக்குது. ஒரே நாள் தான் எவ்வளோ அழகாக போட்டுட்டேன் பாருங்கள். சூப்பராக. இங்கே இருங்க, பானை தான். பானையை வச்சு போட்டேங்க ஒரே நாளில். ஏன்னா மார்கழி மாதம் பூட நாளுன்னு போடக்கூடாதுன்னு லாஸ்ட்டு கார்த்திகை நாளில் போட்டே ஆகணுன்ட்டு ஒரே நாளில் ரெடி பண்ண அந்த அடுப்பு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் எல்லோரும். நல்லா இருக்கா? எங்கள் அம்மா அடுப்பு போடுவாங்கங்க. நான் பார்த்தது மட்டும்தான். அதுவும் லைட்டாக தான் பார்ப்பேன், விளையாட போடிடுவேன். ஆனால் இன்றைக்கி வந்து சமையல்லாம் கிடையாது எங்கள் வீட்டில். அடுப்பு போட போகிறேன். அதனால் இன்றைக்கி சமையல் கட்டு. தண்ணி ஊற்றி சாப்பிட்டுக்கலாம் ஏதாவது தொட்டுக்க வச்சு அப்படின்னு அடுப்பு போடுற வேலைக்கு இன்றைக்கி வந்துட்டேங்க. என்னென்னா அடுப்பு வந்து எப்படி போட போகிறேன்னா, இந்த பானை இருக்குல்ல, இது பொங்க பானை. இது மாட்டுக்கு பொங்கல் விட்ட பானை தான். அந்த பானையை வந்து பானை அடுப்பு போடலான் இருக்கேன். ரெடி பண்ண வேண்டியதான். ஆனால் நான் வீடியோலாம் ரொம்பவும் எடுக்க மாட்டேன். சுருக்க இன்றைக்கி ஒரே நாள்லேயே போடணும். மார்கழி மாதம் வந்து பிறக்க போகுது. நாளைக்கு வந்து மார்கழி மாதம். இன்னையோட கார்த்திகை முடியுது. அதனால் பூட மாதம் அடுத்த மாதம்லாம் போடக்கூடாதுன்னு எங்கள் அக்கா ஆர்டர் போட்டான். இன்றைக்கி ஒரு நாளே இந்த அடுப்பை போட்டே ஆகணும். எப்படி போடுறேன்னு பாருங்கள். ஒரே நாளில் அடுப்பு ரெடி. அடுப்பு சிமெண்ட் அடுப்பு ஏற்கனவே இருந்துச்சு. அதை கொஞ்சம் நான் உடச்சி விட்டுட்டு அந்த அடுப்பில் பானையை வச்சு ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் மண் வந்து ஒரு 7 அண்ணை கூட எடுத்து வச்சுருந்தேன். களிமண் தான். அதை வச்சு எங்கே பார்த்தாலும் அப்படியே பூசிட்டு அந்த பானையில் ரவுண்டாக அப்படியே வரைஞ்சிக்கிட்டு அதை வந்து கொத்துனேன். கொத்தி அதை மேலே வந்து ஓட்டை போட்டுக்கிட்டு இந்த சைட்லேயும் வந்து ஓட்டை போட்டு ரெடி பண்ணிட்டேன். இப்போ அடுப்பு அழகாக ரெடி ஆகிடுச்சுங்க. இது எல்லாமே எங்கள் மன்னார்குடி அக்காவோட பிளானிங் தான். அவள் வந்து அடுப்பு போடுறதுல ரொம்ப சூப்பராக போடுவாள். மண் அடுப்பு சொன்னதுலேயே நான்